நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சீரகெல்லாம் போட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சாடும் போது நல்லாயிருக்கும் ரவை இட்லியில் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச கேரட் சேர்த்து வச்சுக்கோ. கேரட் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கோம். நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஒரே பேன் நெட்டில் அப்படியே செய்யலாம். நம்ம ஒரே பேனத்துக்கு ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கிறேன் நான். இப்போ இதை குட்டி குட்டி ரவை எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் வதக்கிக்கலாம். இதுலேயே இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு கிளாஸ் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு நம்ம உப்புமாவும் ரவை இட்லி எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வறுந்துருச்சு. நல்லா வறுத்துட்டோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ, கருப்பாகாமல் நல்லா சூட்லேயே நல்லா வறுக்கணும், கைவிடாமல் வறுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இட்லியும் நல்லா வரும், உப்புமாவும் நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ நம்ம இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம உப்புமா செஞ்சிடலாம். ரவை இட்லி சேர்த்துக்கோ எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை பாதி பவுலில் மாற்றிக்கலாம். பாதி கொஞ்சம் ரவை இட்லி சேர்த்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதி எடுத்து வச்சிட்டோம். பாதி வந்து இட்லிக்கு எடுத்து வச்சாச்சு. பாதி இட்லிக்கு செய்கிறதுக்கு, பாதி கொஞ்சோண்டு வந்துட்டு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்துட்டு ரவா இதிலே விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் சுடுதண்ணி எடுத்துருக்குறோம். ஒரு கிளாஸ் சுடுதண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவியாச்சு. இப்போ நம்ம சுவையான உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் ஸ்ட்ரெயின் பண்ணி சுவையான சாம்பார் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வித்தின் மினிட்டில் செஞ்சிடலாம். நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா வித்தின் மினிட்டில் செஞ்சிடலாம். கை எடுக்க தேவையில்லை, இன்னும் பண்ண தேவையில்லை. சூப்பராக சுவையான நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சட்னி கூடயும் சாம்பார் கூடயும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கு எடுத்து வச்சுக்கிற மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 பேக்கெட் தயிர் ஊற்றி கலந்து வச்சு ஊற வச்சுக்கலாம். 200 ml தயிர் ஊற்றியாச்சு. இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா. இப்போ நான் நல்லா கலந்துட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா உப்பு சேர்த்துக்கேன். எனக்கு உப்பு தேவைப்படல. ரொம்ப கட்டியாக இருந்தால் மாவு ஊறிடுச்சுன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிறேன். ஏன்னா ரவைன்றதுனால கொஞ்சம் இறுகிடும். கலந்து வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி சட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி சட்டியில் நெய்யை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்போ நல்லா நெய் ப்ரஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இது மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி சட்டி தண்ணி கொச்சிடுச்சு. இப்போ ரெடி. மினி இட்லி வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெரிய இட்லி வச்சாச்சு, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடிக்கலாம். ஒரே பேட்டரில் எதுவுமே நம்ம வறக்காமல் ஒரே இது சட்டியில் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இட்லி மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வெந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போ நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. நான் இட்லி ஊற்றிட்டு பிறகு நான் இது மேலே இந்த இது வச்சேன். நீங்கள் சுடுறது வந்தால் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே தக்காளி கேரட்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம சுவையான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி பண்ணுறது. வித்தின் மினிட்டில் நம்ம பண்ணிடலாம். ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு. ரெண்டு டைமில் ரெண்டும் செய்யலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னிக்கு, சாம்பாருக்கு, வெங்காயம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி, செய்யறதும் ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்.